Hi all, welcome back to our channel, My Bio Notes. So, in the video, we will the most requested topic about the child rights and protection. So, in that, we will be seeing the fifth unit actually. One second. So, the unit 5 topic is skills in promotion of child protection and participation. So, that is the topic of unit 5. So, skills in promotion of child protection and participation. So, இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். So, it will be an overview. So, 5th unitல so what all the topics in the 5th unit that will be covering in this video actually. So, child rights and protection. So, the child must be protected and they also have their own rights, right? So, அதை பற்றி தான் நம்ம இந்த சப்ஜெக்டில் மொத்தமாக படிப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் யூனிட் எதை பற்றி அப்படின்னா ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் சைல்டு ப்ரொடெக்ஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். ஸோ வாட் ஆர் த ஸ்கில்ஸ், நமக்கு என்னெல்லாம் தேவை, நம்ம சொசைட்டி வாட் ஆல் வி நீட் டு ப்ரொடெக்ட் ஆர் சில்ட்ரன் ஃப்ரம் எனி டைப் ஆஃப் ஏதாவது ஒரு ஹசார்ட் அவங்களுக்கு வருது, ஹார்ம் வருது அப்படின்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வாட் ஆல் வி நீட், அதை பற்றி தான் இந்த யூனிட் ஃபுல்லாகவே இருக்குது. So that is the first. So in the unit வந்து it is about this and first topic எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா in this unit 5ல it is about the identification of children in vulnerable situation. So that is the first topic. So you have to identify which children is vulnerable. So vulnerability, so weaker இருக்கிற children, so those children அதாவது vulnerableனு சொல்கிறாங்க. who is vulnerable? ஸோ வந்து இப்போ அந்த செடியில் பிளான்ஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பார்ட்ஸ் வந்து ரொம்ப டெண்டராக சாஃப்டாக பிரான்ச்சஸ்லாம் உடஞ்சிடுற மாதிரி இருக்கும். சில பிரான்ச்சஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் பிளான்ஸில், சில பிரான்ச் வந்து ரொம்ப டெண்டராக ரொம்ப சாஃப்டாக நீங்கள் ரொம்ப அமுத்தினாலே இதாக உடஞ்சிடுற மாதிரி இருக்கும் அந்த பிளான்ஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்க குழந்தைங்க, ஸோ தே ஆர் வல்னரபிள் to any type of physical or mental or harmக்கு they are more vulnerable. So அந்த மாதிரி children must be protected. எல்லா childrenum must be protected but they are more prone. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ம் நிறைய நடக்கலாம். ஸோ அதனால தான் they are vulnerableனு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சைல்ட் இன் த வல்னரபிள் சிச்சுவேஷன். ஸோ எப்படி நம்ம அவங்கள கண்டுபிடிக்கிறோம், எய்தர் இட் கேன் பி அ கிளாஸ் ரூம் ஆர் இன்சைட் அ ஸ்கூல் கேம்பஸ், ஹவு டு ஐடென்டிஃபை தட் த சில்ட்ரன் ஆர் வல்னரபிள். ஸோ ஓகே, ஹவு வி கேன் சே தீஸ் சில்ட்ரன் மென்டலியாகவும் ஃபிசிக்கலியாகவும் வந்து அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வி கேன் சே தே கேன் பி ஐடென்டிஃபை using some signs actually. So let's see what are these. So in the question if they ask you, if they can ask in an 5 mark or an 8 mark question, so what are the identification or என்ன வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க that those children are vulnerable அப்படின்னா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வாட் ஆர் த சில்ட்ரன், எந்த மாதிரி சில்ட்ரன் நம்ம வல்னரபிள் சில்ட்ரன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா who has gone through the child abuse and neglect. ஸோ இந்த சமூகத்தால் நெக்லெக்ட் பண்ணப்பட்டவங்க, இல்லை பேரண்ட்ஸ் கைவிடப்பட்ட குழந்தைங்க, சைல்டு அப்யூஸ் அண்டர்கான் பண்ணவங்க. ஸோ இந்த மாதிரி சில்ட்ரன் தே ஆர் மோர் வல்னரபிள் தேன் த நார்மல் சில்ட்ரன். ஸோ இதை வச்சு தான் ஒரு டீச்சர் யூ மஸ்ட் ஐடென்டிஃபை த சில்ட்ரன்.
ஸோ அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவை. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறோம், வேறு எதுக்காகவும் இல்லை. நீங்கள் அவங்கள வந்து இன்னும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்காக. இன்னொன்று வந்து பாவர்ட்டி அண்ட் ஹோம்லெஸ் சில்ட்ரன். ஸோ த சில்ட்ரன் வித் மோர் பாவர்ட்டி, பேரண்ட்ஸ் வந்து இல்லாமல் இருக்கலாம், இல்லை வந்து ஹோம்லெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில்ட்ரன் தே ஆர் மோர் vulnerable. And also orphans and unaccompanied minors. ஸோ அனாதை குழந்தைங்களா இருக்கலாம், இல்லை வந்து பேரண்ட்ஸ் இல்லாமல் கார்டியன் வளர்க்குறவங்களா இருக்கலாம். ஸோ மைனர்ஸ் தோஸ் சில்ட்ரன் ஆர் வல்னரபிள். அண்ட் ஆல்சோ ரெஃப்யூஜிஸ், அகதிகள் ஆர் டிஸ்பிளேஸ்டு சில்ட்ரன். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புதுசாக வந்த குழந்தைங்க அடாப்ட் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க அந்த சுச்சுவேஷனுக்கு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க. அண்ட் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்டு சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கராத்தே கிட் மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஹவு த பாய் ஆக்சுவலி மிஸ்ஸஸ் இஸ் நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து இன்னொரு ஊர்லேருந்து சைனாக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களால அந்த பையனால் அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சில்ட்ரன். ஸோ தே நீட் ஹெல்ப் ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ சைல்ட் லேபர் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்க குழந்தைங்க தே ஆல்சோ நீட் சப்போர்ட். அண்ட் ஆல்சோ சப்ஸ்டன்ஸ் அப்யூஸில் இருக்கவங்க, மென்டல் ஹெல்த் குறைவாக இருக்க குழந்தைங்க. ஸோ தே ஆர் மோர் ப்ரோன் டு வல்னரபிலிட்டி. ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்க குழந்தைங்களுக்கு தான் வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் அண்ட் சப்போர்ட் தேவை. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பிரித்து எடுக்கணும் ஒரு கிளாஸ்லேருந்து. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் வச்சு அவங்கள கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஃபேக்டர்ஸ். ஸோ தீஸ் ஆர் த மேஜர் பாயிண்ட்ஸ் யூ ஹாவ் டு ரைட் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு த next topic, and also children with disabilities. So they are also vulnerable. So that I didn't add, I think, in this question. So now you have identified the children. So what you have to do then? ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த என்னென்ன குழந்தைங்களுக்கு உதவி தேவைப்படுது, ஹெல்ப் தேவைப்படுதுன்னு வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு பிரித்து எடுத்துட்டிங்கன்னா வாட் யூ ஹாவ் டு டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் நீங்கள் வந்து அந்த இண்டிகேட்டர்ஸை வச்சு உங்களுக்கு அந்த யூ ஹாவ் டு எஜுகேட் யுவர் செல்ஃப் ஆஸ் அ டீச்சராக. இந்த வந்து எஜுகேஷனும் நமக்கு தேவை. ஸோ எந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு மோர் ப்ரொடெக்ஷன் தேவை அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு செப்பரேட் and keep in your classroom. And also what அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ ஃபார் தோஸ் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு கிரியேட் அ சேஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி சப்போர்ட், நீங்கள் அந்த சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் அவங்களுக்கு தேவை. அது ஒன்று பண்ணி கொடுக்கணும். அண்ட் ட்ரெயின் அண்ட் எஜுகேட் த ப்ரொஃபஷ்னல்ஸ். ஸோ இந்த ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனலோட சப்போர்ட் அங்கே தேவைப்படுது. சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன்னா அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்தவங்க அவங்க தான் அதுக்கு வந்து ஆப்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் வந்து இது பண்ணி விடணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபீல்டில் ட்ரெயின் ஆகி அந்த யாருன்னு கண்டுபிடிச்ச பின்னாடி அவங்களுக்கு வந்து தேவையான சப்போர்ட் அண்ட் சேஃப்டி கொடுக்குறீங்க. அண்ட் ஆல்சோ அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் ட்ரெயின் ஆகவங்கிட்ட அந்த குழந்தைங்களை அனுப்புகிறீங்க. அண்ட் ஆல்சோ ஃபாலோ த லீகல் அண்ட் எத்திக்கல் கைட்லைன்ஸ். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அக்கார்டிங் டு தோஸ் கைட்லைன் only we are going to operate actually. So there are some legal guidelines given. vulnerability நீங்கள் சொல்லும்போது ஸோ அதுக்கு வந்து சர்டன் லீகல் இது இருக்குது. ஆக்சுவலாக என்னென்ன லாஸ் பாலிசிஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆஸ் அ டீச்சராக. இப்போ ஒரு அந்த ப்ரொடெக்ஷன், இந்த சைல்டுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி போகிறீங்கனாலே என்ன ப்ரொசீஜர் இருக்குது ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ என்னென்ன லாஸ் அண்ட் பாலிசிஸ் இருக்குது இந்த சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கேற்ற மாதிரி அந்த கைட்லைன்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். அதே டைம் அந்த குழந்தையோட ப்ரைவசியும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அது அவங்கள பற்றி ஃபுல்லாகவும் நீங்கள் ரிவீல் பண்ணக்கூடாது சில இடத்துல. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ யூ மஸ்ட் ஃபாலோ த லீகல் அண்ட் எத்திக்கல் கைட்லைன்ஸ் அண்ட் கொலாபரேட் வித் த ரெலவெண்ட் ஏஜென்சிஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி
இப்போ ஸ்பெஷல் சில்ட்ரனாக இருந்தால் ஸ்பெஷல் நீட்ஸ் they will be needing that, right? ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க, ஸோ you must show the direction for them. ஸோ எப்படி வந்து இப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், ஸோ அந்த இடத்துல ஸ்பெஷல் நீட் அந்த சில்ட்ரனுக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் தான் அனுப்பி வைக்கணும். இப்போ போலீஸாக இருக்கலாம், இல்லை ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சியாக இருக்கலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே யூ மஸ்ட் ஷோ த டைரக்ஷன் அண்ட் ஆல்சோ த என்கரேஜ்மெண்ட் ஆஃப் ரிப்போர்ட்டிங். ஸோ இந்த மாதிரியான குழந்தைங்களை பற்றின ரிப்போர்ட்டிங் ஆர் எனி திங், ஸோ தட் மஸ்ட் பி என்கரேஜ்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம அவேர்னஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். இதோட இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பற்றி சொல்லணும் ஆக்சுவலாக. ஸோ யாராவது இந்த மாதிரி சந்தேகப்படுற மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப ப்ரோனான ஏதோ ஒரு ராங் டைரக்ஷனில் போயிட்டுருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல மற்ற குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து சொல்லணும், உடனே வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் ஆல்சோ அதுக்கு யாரெல்லாம் இன்வால்வ் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸாக இருக்கலாம், கேர் கிவர்ஸாக இருக்கலாம், மெம்பர்ஸ், யார் வேணாலும் வந்து அந்த குழந்தைய பற்றி ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு சைன் இருக்குது, ஒரு அப்யூஸ் நடந்திருக்கு, அந்த சைல்டு வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க ஒரு இடத்துல, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா they can report. So that must be encouraged in this. So that's it. Next பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டாபிக் ஆக்சுவலாக, how we can actually help this vulnerable children அப்படின்றது. And coming to the skills to deal with the children affected by violence. ஸோ இப்போ அஃபெக்ட் ஆயிட்டாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு என்ன ஃபஸ்ட்டு ஸ்கில்ஸ் வேணும் ஆஸ் அ டீச்சராக, டீச்சர் ட்ரெயினியாக. ஸோ ஸ்கில்ஸ் டு டீல் வித் த சில்ட்ரன் அஃபெக்டட் பை வைலன்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்டே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் லிசனிங். ஃபஸ்ட்டு யூ மஸ்ட் லிசன் ரதர் தேன் டாக்கிங், மோர் லிசனிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ தேட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்பத்தி அண்ட் சென்சிட்டிவிட்டி. ஸோ இது வந்து திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ மஸ்ட் ஹாவ் எம்பத்தி, ஒரு கரிசனம் இருக்கணும். அண்ட் ஆல்சோ சென்சிட்டிவிட்டி. இந்த இஷ்யூஸை எடுத்து நீங்கள் ஃபார்வர்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா சென்சிட்டிவிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் ட்ரஸ்ட், ஃபெய்த். அந்த குழந்தைக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரணும், அந்த ஒரு ரேப்போ நீங்கள் தான் கொண்டு வரணும் அந்த சில்ட்ரன்ட்ட. Trust and rapport, and also trauma informed approach must be there in these case of children. And also safety planning must be there, emotional regulation, age appropriate communication இருக்கணும். And also collaborate with the professional. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த உதவி என்ன தேவைப்படுதோ, இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் சில்ட்ரன்னா அந்த ஸ்பெஷலிஸ்ட் சம்மந்தமான இவங்கள நீங்கள் வந்து கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ பவுண்ட்ரிஸ் அண்ட் செல்ஃப் கேர் மஸ்ட் பி தேர். கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி மஸ்ட் ஆல்சோ பி பை. இப்போ நீங்கள் ஒரு கல்ச்சுரல் இஷ்யூவை டீல் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு லாங்குவேஜ் இஷ்யூவை நீங்கள் டீல் பண்ணுறீங்க குழந்தைங்களுக்குள்ள, அந்த இடத்துல ஒரு குழந்தை மட்டும் தனிமைப்படுத்தப்படுறாங்கன்னா அந்த இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து யூ மஸ்ட் பி சென்சிட்டிவ், யூ மஸ்ட் பி ஆக்சுவலி நார்மல். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது அந்த சிச்சுவேஷனில். ஸோ அந்த ஸ்கில் வந்து யூ மஸ்ட் ஹாவ், த டீச்சர் மஸ்ட் ஹாவ். அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் திஸ் சயின்ஸ் இஸ் த கிவன் இன் யுவர் புக் ஆஸ் இட் இஸ் ஒன்லி. ஸோ இது வந்து ஜஸ்ட் வாட் ஆர் த ஆக்சுவலாக how we can identify what are the ஒரு அப்யூஸ் நடந்திருக்கு, ஸோ ஒரு ஹார்ம் நடந்திருக்கு ஒரு குழந்தைக்குன்னா, how we can say it actually. What are the various types of ஒரு abuse-na, what you say it as abuse, how we can identify it, and ஒரு neglect நடந்திருக்கு அப்படி ஒரு இடத்துலனா என்னென்ன சைன்ஸ் அந்த குழந்தைகிட்ட நமக்கு தெரியும், ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் we can say அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸ்னால் the warning signs can be a unexplained bruises-ஆக இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஜுரி வெல்ஸ் நடந்திருக்கலாம் அந்த குழந்தைக்கு. அண்ட் ஆல்சோ ஃப்ரீக்வன்ஸ் இன்ஜுரிஸ் ஆர் இன்ஜுரிஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு இன்ஜுரி அந்த குழந்தைக்கு ஆயிருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபியர் ஆஃப் கோயிங் ஹோம், ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த குழந்தைக்கு பயம் இருக்கலாம், ஒரு பர்சனை பார்த்தாவோ ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தேர் இஸ் சம்திங்
ஒரு அலாம் உங்களுக்கு அடிக்கணும் உள்ள something has happened to the child அப்படின்னா aggression or withdrawal or fearfulness. When that students tends to withdraw from a particular situation or a person டர்ந்து வந்து விலகி போகிறாங்க, that is also a sign. And coming to the contributing factors, ஸோ எதனால வந்து அவங்க இந்த மாதிரி வல்னரபிளாக ஆகுறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா the high stress family environment. The family is the first support for the child, right? ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு ஹை ஸ்ட்ரெஸ் நடந்திருக்கலாம், ஒரு லாஸாக கூட இருக்கலாம், பேரண்ட்ஸ் லாஸ், ஸோ அந்த மாதிரி குழந்தையாக இருக்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் இன் த ஃபேமிலி, ஸோ வயலன்ஸ் ஃபேமிலிக்குள்ளே நடந்திருக்கலாம், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இருக்கலாம், ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், அவங்கள பார்த்துக்கிறவங்களுக்கும் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அந்த குழந்தை அப்படி இருக்கலாம். அண்ட் ஆல்சோ எமோஷ்னல் அப்யூஸ் வார்னிங் சைன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஸோ எமோஷ்னல் அப்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசிவ் ஒரு பயம் இருக்கும், அவங்களுக்கு வித்ட்ரா பண்ணிட்டு போகிற டெண்டன்சி தான் அதிகமாக இருக்கும், அக்ரெஷன் இருக்கும் அந்த குழந்தைங்கிட்ட ஜாஸ்தியாக. ஸோ இஃப் யூ அப்சர்வ் திஸ் ஒன்லி யூ கேன் see in the children. ஸோ each children the teacher must observe actually. லோ செல்ஃப் எஸ்டீம், அதாவது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர் ஒரு எமோஷ்னல் அவுட்பர்ஸ், ரொம்ப கோவப்படுறது, ரொம்ப அழுகிறது, ஸோ அந்த மாதிரி குழந்தை அந்த மாதிரிலாம் தே ஆர் சைன்ஸ் தட் யூ மஸ்ட் நோட் இட் டவுன் ஆர் ரைட் இட் டவுன். அண்ட் ஆல்சோ டிலேடு எமோஷ்னல் டெவலப்மெண்ட், எமோஷ்னல் மெச்சூரிட்டி இந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது, இட் மே பி டிலைட். அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்புறம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட இருக்கவங்க என்ன யாராக வேணாலும் இருக்கலாம், தே கிரிட்டிசைஸ் தெம், ரிஜெக்ட் தெம் ஆர் ஹியூமிலியேட் தெம். ஸோ அதனால அந்த குழந்தை அப்படி இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ். அண்ட் ஆல்சோ விட்னஸிங் டொமஸ்டிக், யாரையாவது அடிக்கிறத பார்த்துருக்கலாம், ஆர் எக்ஸ்பீரியன்சிங் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன், ஏதோ ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் அவங்களுக்குள்ளே நடந்ததை, மேபி பேரண்ட்ஸ் டிவோர்ஸிங் லைக் தட். ஸோ அதை அந்த குழந்தை பார்த்துருக்கலாம். ஸோ திஸ் may contribute to the vulnerability of the child. இதெல்லாமே வந்து you must cross check in case you are doubting a child for a abuse or something else. So isolation from social support networks. அந்த நமக்கு வந்து ஆக்சுவலாக ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வர்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஆர் வேறு யார் சொல்கிறா ரிலேட்டிவ்ஸ், ஒரு உங்களுக்கு அந்த பியர்ஸ் இல்லைனா கிளாஸ் ரூம் குரூப். ஸோ அந்த இடத்துல அதுலேருந்து ஐசோலேட் ஆகி போகிறனால தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. ஸோ தனியாகவே இருக்கும் சில குழந்தைங்க. ஸோ அந்த குழந்தைங்க தே ஆர் மோர் ப்ரோன் டு திஸ் டைப் ஆஃப் அப்யூஸ். ஸோ அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் நம்மளால் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு அது தெரிய போகிறதில்ல. ஏன்னா யாருமே வந்து ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து விலகியிருக்காங்க, பேரண்ட்ஸ்கிட்டேருந்தும் விலகியிருக்காங்க அப்படின்னா. அண்ட் ஆல்சோ செக்ஷுவல் அப்யூஸ் வார்னிங் சைன்ஸை பொறுத்த வரைக்கும் வாக்கிங் டிஃபிகல்ட்டி இருக்கும், சிட்டிங் sudden refusal இருக்கும், unexpected genital or anal pain, bleeding, and age inappropriate sexual knowledge of behaviors and avoidance of specific individuals or places. ஸோ இது எல்லாமே என்னென்னா sexual abuse ஓட warning signs. ஸோ similar to the physical abuse, ஸோ அடித்ததுக்கான ஒரு இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி how you can identify the sexual abuse through this. And also contribute எதனால இந்த this can happen to a child பார்த்தீங்கன்னா access to the child by an abuser. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கலாம் அந்த குழந்தைக்கு, by access to the child by an abuser. ஸோ தனியாக இருந்திருக்கலாம் அந்த குழந்தை. lack of awareness or education about sexual abuse, அந்த குழந்தைக்கு யாரும் சொல்லித்தராமல் இருக்கலாம் about the good touch or bad touch or anything. ஸோ அதனால இது நடந்திருக்கலாம். ஒரு ஃபெமிலியல் ஒரு சொசைட்டியல் நார்ம்ஸ் தட் பர்ச்சுவேட் சைலன்ஸ் அண்ட் சீக்ரஸி. ஸோ இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அந்த மாதிரி வந்து ஒரு சொசைட்டியில் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரினால வந்து திஸ் கேன் கான்ட்ரிபியூட் டு த அப்யூஸ் ஆஃப் த சில்ட்ரன். ஸோ நெக்லெக்ட் வார்னிங் சைன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புவர் ஹைஜீன், inadequate clothing or malnutrition இருக்கும் இந்த மாதிரி குழந்தைகிட்ட. frequent absence இருக்கும், ஸ்கூலில் அதிகமாக அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ untreated medical conditions இருக்கும். lack of supervision or leaving a child alone என்னென்னா inappropriate age. ஸோ நீங்கள் வந்து அந்த குழந்தைங்க மானிட்டர் பண்ணாமல் விட்டீங்க, எதர் இட் கேன் பி அ பேரண்ட் ஆர் அ கார்டியன் ஆர்
anyone who is taking care of the child, they are not monitoring the child properly அப்படின்னா அது நடக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்கன்சிஸ்டன்ஸ் ஆர் ஆப்சன்ட் பேரண்டல் கேர் இல்லாத குழந்தைங்க. அண்ட் ஆல்சோ பேரண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு அப்யூஸ் நடந்துக்கலாம், மென்டல் ஆர் ஹெல்த் இஷ்யூஸ் ஆர் இன்டெலெக்சுவல் லிமிடேஷன், பாவர்ட்டி அண்ட் லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு திஸ். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள் லிவிங் கண்டிஷன் இஸ் ஆல்சோ அ கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். ஸோ ஒரு சைல்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஸோ ஒரு அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிமிலர் டு த அப்யூஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் செக்ஷுவல் அப்யூஸ் மாதிரி ஹவு வி கேன் சே த சைல்ட் ஹேஸ் பீன் எக்ஸ்ப்ளாய்டட்னு பார்த்தீங்கன்னா என்கேஜிங் இன் கமர்ஷியல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இன்வால்வ் இன் போனோகிராஃபி, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃப்ரீக்வெண்ட் அன்எக்ஸ்பிளைன்ட் ஆப்சன்ஸ், அதே தான். ஸோ ஸ்கூலுக்கு அதிகமாக நீங்கள் அட்டண்டன்ஸ் இல்லாமல் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் ஆர் மணி திடீர்னு அந்த குழந்தைக்கு கையில் இருக்கலாம். அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் ஆர் எமோஷ்னல் டிஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து வார்னிங் சைன்ஸ். இது எதனால நடக்குன்னா மெயினாக பாவர்ட்டி தான் மெயின் ரீசன். அண்ட் ஆல்சோ ஃபேமிலி, நெக்ஸ்ட் கம்ஸ் த ஃபேமிலி, நெக்ஸ்ட் கம்ஸ் த எனி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் கூட அவங்களுக்கு வந்து திஸ் child may have link. And also skills to deal with the children affected by violence, what we can do. I already said this. Active listening இருக்கணும் நமக்கு, empathy and sensitivity. ஸோ இது எல்லாமே வந்து we have discussed already. எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸ் இதில் வந்து மெயினாக வந்து வாட் we can do. ஸோ நீங்கள் ஜென்ரலாக யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு தோணும் ஆக்சுவலாக when a child is affected by violence what we can do. Either we can report to the officials. ஸோ அந்த இதுக்கு வந்து பேரண்ட்ஸ் அதுவும் வந்து மெயின். நீங்கள் வந்து ட்ராமா இன்ஃபார்ம்ட் அப்ரோச் ஃபாலோ பண்ணணும், சேஃப்டி பிளானிங் இருக்கணும், எமோஷனல் ரெகுலேஷன், ஏஜ் அப்ரோப்ரியேட் கம்யூனிகேஷன் இருக்கும், ப்ரொஃபஷ்னல் கூட கம்யூனிகேட் பண்ணி இன்னும் he can be a doctor or a psychologist, anyone. Boundaries and self-care must be there. Cultural sensitivity, role of teachers is also important in this case. And documentation must be there. Communication இருக்கணும், reporting. அதே டைம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும், ஆனால் அவங்களோட ஐடென்டிட்டி நீங்கள் ஃபுல்லாக சொல்லிடக்கூடாது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சோஷியல் சப்போர்ட் இருக்கணும், கவுன்சிலிங் அண்ட் தெரப்பி, ஸ்கில் பில்டிங் அண்ட் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் சைக்கோ எஜுகேஷன், social support networks, community integration and participation must be there. இது எல்லாமே. ஸோ டீச்சர்ஸ் என்ன பண்ணணும், ட்ரஸ்ட் அண்ட் கிரியேட்டிங். ட்ரஸ்ட் இஸ் வெரி வெரி, நம்பிக்கை வந்து அந்த குழந்தைகிட்ட திருப்பி உருவாக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், இன்க்ளூஷன் அண்ட் ஈக்குவாலிட்டி மஸ்ட் பி தேர். ரெஸ்பாண்டிங், அந்த தேவைக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் டீச் பண்ணுறது, இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக we are teaching many things, but life skills if you teach and the protective behaviors is very very important in this society actually. And also identifying and reporting concern, collaboration with parents and guardians. So a child na that parent, guardian, teacher, school, everything must be in collaboration and communication. Then only we can protect this child and இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்காமல் நம்ம தடுக்கலாம். And continuing professional development. So that is also இந்த ஒரு ஃபீல்டில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து they must be there. இந்த ஒரு ஏரியாவில் வந்து that professional development is very very important. And also positive discipline technique for teacher. So what are the positive discipline technique for the teachers? ஸோ வாட் ஆன் பண்ணுங்கன்னா ஒன் செகண்ட்.
ஸோ கம்மிங் டு த பாசிட்டிவ் டிசிப்ளின் டெக்னிக். ஸோ எந்த மாதிரியான இப்போ டிசிப்ளின் கண்டிப்பாக தேவை ஒரு குழந்தைக்கு. ஸோ ஹவு த டீச்சர் கேன் இம்ப்ளிமெண்ட் இன் த சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஸோ தென் ஒன்லி you can maintain discipline actually. So that is important, and also clear expectation and boundaries, how boundaries irukno abindratha that must be taught to the children. Positive reinforcement kuduthite iruknom, nama reinforcement eppadi kudukonu children theriyum. So andha mari the teachers must give positive reinforcements and natural consequences. ஸோ இந்த மாதிரி நீ பண்ணனா இந்த மாதிரி ஒரு தண்டனை உனக்கு கிடைக்கும், இந்த மாதிரி போலீஸ்கிட்ட மாட்டிக்குவா, ஸோ அந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி உனக்கு நடந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்யணும். ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் கான்சிக்வன்சஸ் என்னெல்லாம் நடக்கலான்னு வந்து த டீச்சர் மஸ்ட் சே. அண்ட் ஆல்சோ ரீடைரக்ஷன் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு தப்பான வழியில் போகிறவங்க அப்படின்னா யூ மஸ்ட் நோ ஹவு டு ரீடைரக்ட் ஆர் டிஸ்ட்ராக்ட். இப்போ ஒரு குழந்தைய டிவி பார்த்துட்டே இருக்குன்னா எப்படி வந்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணி டிவி பார்க்காம அந்த மாதிரி என்கேஜிங்காக மற்ற ஆக்டிவிட்டீஸில் அவங்கள இன்வால்வ் பண்ண வைக்கலான்ற வந்து டெக்னிக் வந்து டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஈவன் ஃபார் த பேரண்ட்ஸ், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கொலாபரேஷன் மஸ்ட் பி தேர் இன் திஸ் டீச்சர்ஸ். அண்ட் ஆல்சோ டைம் எடுத்து யூ மஸ்ட் ஆக்சுவலி talk to the children and also about this everything happening in the society. And also effective communication must be there. Modeling positive behavior is also important, and consistency and predictability. So இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் you must always be consistent. ஸோ எந்த நேரத்தில் வேணாலும் ஸோ அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று நடக்கலாம் இல்லையா, ஸோ வந்து ஸோ அந்த மாதிரி நடந்துட்டாலும் கன்சிஸ்டண்ட்டாக வந்து அவங்ககிட்ட பேசுகிறது, ஸோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறது, ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு பண்ணாதான் வந்து you can bring the child back actually. So and the physical or mental they might have been affected, right? So that is very very important. Positive discipline technique பொறுத்த வரைக்கும் ஸோ படிக்கல ஸோ அதனால வந்து இது பண்ணுறது வேறு, அந்த விஷயத்தில் டிசிப்ளின் கொண்டு வரதா இருக்கலாம், இல்லை லேட்டாக வராங்க ஸ்கூலுக்கு, அது வேறு. பட் இந்த விஷயம் ஸோ அப்யூஸ் ஆர் நெக்லெக்ட் நடந்திருக்கு அந்த குழந்தைக்கு அப்படின்னா ஸோ that is different. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை the teachers must handle in a different way. And skills for celebrating child rights. So what are needed? First வந்து all must, not only the teacher, all must have knowledge about the child rights. What all rights a child have. சைல்டுக்குன்னு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, ஸோ ஏதாவது ஒன்று நடந்தாலும் வாட் ஆர் பனிஷ்மெண்ட்ஸ் ஆர் தேர் ஒரு குழந்தைக்கு நடக்கும்போது அது வந்து தெரியணும் எல்லாருக்குமே. அண்ட் ஆல்சோ எம்பத்தி அண்ட் ஆக்டிவ் லிசனிங் தான் எல்லா இடத்துலையும் வருது. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அட்வொகசி அண்ட் கம்யூனிகேஷன் மஸ்ட் பி தேர். இந்த இடத்துல என்னென்ன லாஸ் இருக்குது, நான் சொன்ன மாதிரி பாலிசிஸ் இருக்குது, இந்த கம்யூனிகேஷன் சேனல், இந்த பேரண்ட்ஸு, ஸ்கூல், அப்புறம் வந்து teachers. So the communication is and collaboration is very very important. Child participation, adu thavara you must make the child participate in this type of things. So இந்த மாதிரி விஷயத்துலையும் ஸோ அவங்க வந்து they must not keep mum. ஸோ அந்த மாதிரி அவங்களே பேச வைக்கணும் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி. அண்ட் எஜுகேஷனல் ட்ரைனிங் இன் திஸ் ஏரியா இஸ் வெரி வெரி நீடட். கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி அண்ட் இன்க்ளூஷன் ஆல்சோ மஸ்ட் பி தேர். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொலாபரேஷன் அண்ட் நெட்வொர்க் ஒருத்தருக்கு முள்ள கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது. ஸோ that's it. So I have actually, this is an overview about that unit 5. I have not said anything deep. So நான் டீப்பாக சொல்ல. So since the exam is nearing, so this is an overview about the unit 5. So hope இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க் யூ.